திரும்பவும் சைனா வந்திருக்கோம், சேம் தியாஜின் தான் வந்திருக்கோம். பட் இந்த வாட்டி நான் டிஃப்ரெண்டான ஹோட்டல் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஹோட்டலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா ஹோட்டல் ரெசிடென்ஸ் லேக் வியூ. பார்க்காத யாராச்சும் தான் கண்டிப்பாக போய் பாருங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ஹோட்டல் பேர் வந்து என்னன்னு கான்ட்ரெட். ஸோ நீங்கள் தியாஜின் வந்துச்சுன்னா ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது எந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணால் பெஸ்ட்டு அப்படின்னு. ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்படியும் ஹையாக தான் இருக்கும், அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த ஹோட்டல் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். சரி வாங்க பொறுமையாக ஹோட்டலில் போயிட்டு ரூம் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துலாமா? வாங்க போகலாம். நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டலோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் இதாங்க கான்ட்ரெட் தியாஜின். இந்த ஃப்ளாக் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க போல் 6 மணிக்கு மேலே. இப்போ டைம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 7 o'clock கிடச்சிருந்தோம். செம ஜில்லுன்ற கை கால்லாம் நடந்துட்டுங்க, அவ்வளோ ஜில்லுக்கு. இந்த ஹோட்டல் வந்து நியர்பை எங்கே இருக்குன்னா நம்ம லேண்ட்மார்க்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டவர் தாங்க, இந்த ரேடியோ டவர் பக்கத்தில் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஹிமாலயா, அது என்ன பில்டிங் தெரியல, ஹிமாலயான்னு நேம் இருக்குது. இந்த ரேடியோ டவர் பக்கத்தில் தான் நம்ம ஹோட்டல் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். சரி வாங்க உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துடலாமா? சரி உள்ளே போகலாம் வாங்க. அப்படியே வந்தனா இவங்களோட ஆட்டோமேட்டிக் என்ட்ரி சிஸ்டம். நம்ம ஆட்கள் தான் செக்யூரிட்டி, அது வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் இங்கெல்லாம் இப்போ எல்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. வந்தீங்கன்னா வண்டி நம்பரை ஸ்கேன் பண்ணி உள்ளே போயிட்டே இருக்கலாம். உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி செட் பண்ணி செமையா, அது ஒரு கையா என்ன சிம்பிள் தெரியல, செமையா வச்சிருக்காங்க. என்ட்ரன்ஸுக்கு குறைச்சலே இல்லைங்க. பாருங்க சூப்பராக இருக்குங்க, கை மாதிரி வச்சு ஃபுல்லாக அந்த வாட்டர் வந்து அப்படியே ஃபால்ஸ் ஆகிட்டே இருக்கும். இதுதான் வந்து இந்த ஹோட்டலோட என்ட்ரன்ஸ் போகிற வழி. அப்புறம் செடியை பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏதோ உருண்டையாக பந்து மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது என்ன செடின்னுலாம் தெரில, பட் அருமையாக இருக்கும். கார் தாங்க இங்கே செமையாக இருக்குது. இது என்ன காரு தெரியல, பிராண்டடு. இதுதான் வாசல் பக்கத்தில் வந்துட்டோம். இந்த லைட்லாம் போட்டால் நம்ம வீடே ஃபில் ஆயிரும், அந்த அளவுக்கு பெருசாக ஒரு லைட்டு. அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எனக்கு பயமாக இருக்கும். அவங்க யாரோ 2 பேர் உட்காந்துருக்க மாதிரி சிற்பெல்லாம் செஞ்சு இந்த இங்கிலீஷ் படத்தில் வருங்க இந்த மாதிரி மரம் எல்லாம் அந்த மாதிரியே இருக்கு. இன்னொன்று நோட் பண்ண, இங்கே சைனாவில் மரத்தை எல்லாம் வெட்டி பாதியாக விட்டுருக்காங்க. மேபி கூலிங் டைம் ஆனாலும் அப்படி விட்டுருக்காங்க அப்படின்னு தெரில. இதாங்க இங்கே 5th floorல தான் ஸ்டே பண்ணிருக்கேன். சரி வாங்க அப்படியே உள்ள போனோம் அப்படின்னா ஒரு சுத்துற டோர் வரும். அப்பா செம்ம ஜில்லுன்னு இருக்கு, கையெல்லாம் ஹீட் ஆகுது. அப்படியே உள்ள போனீங்கன்னா டோர் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். சுத்துற டோர். இது நார்மலாக நம்ம ஊர்ல எல்லா ஹோட்டலும் இருக்கு. வாடா அப்படியே உள்ள போயிடலாம். உள்ள போயிட்டீங்கன்னா இது எல்லாமே பொம்மை மாதிரி நாங்கள் பொண்ணுங்க, அதுதாங்க எங்கள் ஃபெசிலிட்டியே. இங்கே கொஞ்சம் ஃப்ளவர் மாதிரி நிறைய டெக்கரேட் பண்ணியிருக்காங்கல்ல. நானும் ஃபர்ஸ்ட் இது எல்லாமே பிளாஸ்டிக் தானுங்க நினச்சேன். அப்புறம் தாங்க தெரிஞ்சிச்சு இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினலுங்க. இதுதான் ஒரிஜினல் பூ. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம லைட் செட்டப். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்விம்மிங் பூல், அப்புறம் ஃபிட்னஸ் சென்டர் அதுக்கு. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரிசப்ஷன் ஏரியா, அப்புறம் ரூமுக்கு போகிற வழி எல்லாமே இருக்குது. அப்புறம் இன்னொரு இடமும் இருக்குங்க. அப்புறம் இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டான வந்து நீங்கள் உட்காந்து புக் படிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லை சரக்கு அது இதுன்னு ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. சரக்கு குடிச்சிக்கலாம். இங்கே வந்து இது மட்டும் இல்லாமல் மேரேஜ் ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து அலோட் பண்ணுறாங்களாம். இதெல்லாம் எப்படி தெரியும்னு பார்க்குறீங்களா? அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோ இருக்குது, அதை அப்போ காமிக்கிறேன் சரிங்களா? தென் இப்படியே போயிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஹோட்டலோட இது இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஹோட்டல். இங்கே தான் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட். இந்த பூ நான் பார்த்துருக்கேன் நம்ம ஊரில், கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். இவங்க ஏதோ டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க சூப்பராக. ஓகே இதெல்லாமே ஒரிஜினலுங்க, பிளாஸ்டிக் கிடையாது. இது இந்த ஹோட்டல். இங்கே நம்ம சாப்பிட்டுக்கலாம். எல்லாமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செம்மையாக இருக்குங்க. டிஃப்ரெண்ட் டிஷ் எல்லாமே சாப்பிட்டுக்கலாம். சரி வாங்க ஸ்விம்மிங் பூல் எப்படி இருக்குங்கிறத காமிச்சு தரேன். சரி லெஃப்டில் ஏறிட்டு அப்படியே ஸ்விம்மிங் பூல் பார்க்க போயிடலாம். நேற்றெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே சும்மா சுற்றிட்டு இருந்தேன். ஸோ ஸ்விம்மிங் போகிற வழி போயிடலாம் வாங்க. ஒரு லேடி ஒரு ரிசப்ஷனில் உட்காந்து நேற்று வந்து டெமோ பார்த்துருக்கோங்க. வா இங்கே உட்காந்துருக்காங்களா நிறைய பேர். இதில் நேற்று ஒத்தைக்கு ஒரு 11 மணிக்கு மேலே வந்தேன், யாருமே இல்லை. இப்போ ஒரே ஒருத்தங்க உட்காந்துருக்காங்க. இதுதாங்க ஜிம்மு, ஃபிட்னஸ் சென்டர்.
நமக்கு இதை பற்றி இப்போ அவேர்னஸே கிடையாது. ஏன்னா நம்ம அதெல்லாம் போகிறதில்ல. சும்மா நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது, அது மட்டும்தான் நமக்கு தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. ஃபிட்னஸ் சென்டர். இங்கே நிறைய வீடியோ எடுக்கக்கூடாது, ஏன்னா எல்லாம் கஜாலாக உட்காந்துருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விம்மிங் பூல். அருமையாக இருக்கும் பாருங்கள் ஸ்விம்மிங் பூல். இது நாளைக்கு போவோம், நாளைக்கு பார்த்துக்கலாம். இதுதான் இந்த இது ஸ்விம்மிங் பூல் இங்கே தான் இருக்குது. இங்கெல்லாம் ரொம்ப வீடியோ எடுக்கக்கூடாது. ஸ்விம்மிங் பூல் போய் பார்த்துட்டு கிளம்பிட்டா, ஐயோ அங்கே ஏன் போகணும், நாங்கள் வீடியோ எடுக்க கஷ்டங்க. ஸோ ரொம்ப எல்லாம் காமிக்க முடியாது, பட் கலர்ஃபுல்லாக இருக்குது, புரிஞ்சவங்களுக்கு புரியும். சரி ஓகே வாங்க அப்படியே நீ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம ரூம் தான் பார்க்க போகிறோம். ரூமில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எப்படி இருக்குங்கிறதான். ஸோ லிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டேன், ஏதோ ஒரு இடையில வந்துருச்சு. ஓகே வாங்க. ரூம் எப்படி இருக்கிறத இந்த வீடியோவில் பார்த்தா நல்லா இருக்காது. ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஸோ ரூமில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன இருக்குங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரே வீடியோவில் பார்த்தா சுவாரஸ்யமே இருக்காதுங்க. ஓகே, ரூமை பார்த்தீங்கன்னா அப்படியே மறண்டு போயிடுவீங்க. ஹோட்டலே இப்படி இருக்குன்னா ரூம் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்கள். சரி ஓகே வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா, பாய்.